தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கும்பகோணம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் செட்டி மண்டபம், கருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று மாலை 2வது நாளாக காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் உள்ளூர், கருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை தொடர்ந்தது. பர்கூர், வேப்பனஹள்ளி, சூளகிரி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை கொட்டியது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செங்கோடு பகுதிகளிலும் 1 மணி நேரம் மிதமான மழை பொழிவு இருந்தது. சேலத்தில் நேற்று இரவு 7 மணி முதல் 3 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. மேட்டூர் பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்று வட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல வழிந்து ஓடியது. உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் விழுந்ததால் மின்தடை ஏற்பட்டது. சில இடங்களில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்த போதிலும் மின்சாரம் தடை செய்யப்பட்டதால் மின் விபத்துகள் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இன்றும் வெளுத்து வாங்கிய கனமழை புதுக்கோட்டை மாநகராட்சி, கந்தர்வகோட்டை, ஆதனக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. விழுப்புரத்தில் சில தினங்களாகவே வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.